வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ தர்ஷிகா வந்து லைவ் வந்தாங்கங்க இன்றைக்கி இன்ஸ்டாவில். ஸோ அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க லைவ் வாங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து லைவ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதில் ஒரு 2 முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்டாங்க. அதை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குக் வித் கோமாளிக்கு வருவீங்களாக்கா, குக்காக வருவீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. இல்லைப்பா, நான் குக் வித் கோமாளிக்கெலாம் வரல, அந்த பிளான் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் என்ன, பிக் பாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எந்த பிளான் இல்லை இதுவரை, கோ வித் த ஃப்ளோ தான், அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இதுவரை எந்த பிளான் இல்லை, அப்படி ஏதாவது பிளான் இருந்தால் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முத்துக்குமரன் பற்றி சொல்லுங்கள், முத்துக்குமரன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு. முத்துக்குமரன் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டு எனக்கு வந்து. நல்ல ஒரு குட் ஹியூமன் வந்து முத்துக்குமரன். ஸோ நல்ல பையன் அப்படின்னு வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க, அப்படியே க்ளோயிங்காக இருக்கீங்களே எப்படி அப்படின்னு. இல்லை, நீங்கள் நல்லது நினைங்க, அவங்க திங்கிங்கை பொறுத்து உங்களுடைய ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும். ஸோ நல்லா ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு வந்து ஒரு அட்வைஸ்லாம் பண்ணாங்க அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஸ்மரி அந்த ஹேருக்கு வந்து ஒரு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கெலாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஸோ குக் வித் கோமாளிக்கு தர்ஷிகா வரல அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லிட்டாங்கங்க. ஸோ பார்க்கலாம், மன்சிதா வருவாங்களா என்ன அப்படின்னு. வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, see you.